தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் ஏன் சேரவில்லை? செய்தியாளருடைய கேள்வி கூட உங்களுக்கு யார் சொன்னது அப்படி இருந்தால் நானே சொல்லுவேன் அப்படியா என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த பதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான பதிலாகவே பலராலும் பார்க்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் பேசியதன் மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவராலும் கவரப்பட்ட மிகப்பெரிய ஒரு புகழினுடைய உச்சத்தில் அரசியல் இருந்தவர் சகோதரி காளியம்மாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த புகழும் இந்த அங்கீகாரம் அவருக்கு சும்மா கிடைச்சிடனா கிடையாது. அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பும் அவருடைய பேச்சாற்றலும் அதன் மூலமாக உலகத் தமிழர்களில் இந்த அங்கீகாரத்தை சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக எப்போ அவங்க கட்சியிலிருந்து வெளியேறினாங்களோ அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சகோதரி காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போகிறாங்க, இல்லைன்னா அதிமுகவில் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றது பலராலும் பேசப்பட்டு ஒரு செய்தியாகவே இருந்தது. ஏன் இந்த ரெண்டு கட்சியினுடைய பேரை சொல்கிறாங்கன்னா, ஒன்று அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னா அதிமுகவுக்கு போகணும், அப்படி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அதிகாரம் கிடைக்கும், இல்லை அதே போல் புகழ் கிடைக்கும்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும். ஆனால் இந்த ரெண்டு கட்சியிலுமே இவங்க போனாங்கன்னா உலகத் தமிழர்கள் இவர்கள் மீது வைத்துள்ள அந்த மதிப்பும் இவர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி தான் செல்லும். ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். திரு விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் எனது கண்கள் சொன்னாலே அதுவே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையாக பார்க்கப்படுது. அதே போல் அதிமுக சொல்லவே தேவையில்லை, இவங்க பேரில் மட்டும் தான் திமுகவுக்கு மாற்று, மற்றபடி வேற எந்த விஷயத்திலும் பெரிய இதுவான மாற்றுலாம் கிடையாது. அப்போது ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசிய ஒரு நபர் வேற ஒரு கட்சியில் போயிட்டு சேர்ந்தா அது அவங்களுடைய அரசியலுக்கே பற்றின ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். குறிப்பாக இப்போ சகோதரி காளியம்மாள்கள் போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஆளுமை இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ கனிமொழிலாம் கூட இருக்காங்களே, அவங்களாம் எம்பியாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க ஒரு முதலமைச்சருடைய மகள், அவங்களுடைய வாரிசே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் முதலமைச்சராக இருக்கார், அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தவர், அவங்களுடைய அண்ணன் மகன் துணை முதலமைச்சராக இருந்தவங்க. அவங்க ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னா அது அந்த குடும்பம் கொடுத்த ஒன்று. ஆனால் ஒரு சாதாரண ஒரு வில்மணி சமூகத்திலிருந்து குறிப்பாக மீனவர்கள் மத்தியிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஊடகங்களால் ஒரு பேசுபடும் பொருளாக மாறியிருக்காங்கன்னா அது ரொம்ப அசாத்தியமானது. அதுக்கான அந்த ஒரு ஆளுமை பண்பு அவங்கள்ட்ட இருந்தது தான் அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. குறிப்பாக இவங்க ஆளுமை பண்போடு இருக்காங்க, இவங்க புகழ் வெளிச்சத்தில் இருக்காங்கன்றது தான் நாம் தமிழர் கட்சியிலுமே ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. அவங்க வெளியே வரத்துக்குமே அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கட்சியிலுமே ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்றதும் நமக்கு தெரியும், யாரெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல தேவை கிடையாது. அவங்களுக்கு அங்கே பயணிக்க முடியல, அவங்க வெளியேறிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் எங்குமே அவங்க குறைச்சி பேசல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அது காரணம் என் அண்ணன் தான்ன்றது பல முறை நான் சீமான் அவர்களை உயர்த்தி இன்றைக்கும் பேசிட்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊடகத்தோட பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டில் அண்ணன் சீமானுடைய படம் மாற்றிருக்கும்பொழுது இன்னுமா இந்த படத்தை மாட்டி வச்சிருக்குன்னு கேட்கும்பொழுது நான் எப்போவுமே மாட்டி வச்சிருப்பேன் அப்படின்றத காளியம்மாள் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு முகத்தை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் சீமான் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் ஏன் அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர போகிறாங்கன்ற செய்தி முதல்ல வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா சாணக்கியால் ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அதன் பிறகு புதிய தலைமுறையுமே அவங்களை பேட்டி எடுத்திருந்தாங்க, ஒரு ஆடியோ பேட்டி எடுத்திருந்தாங்க. இதில் அவங்க ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய ஒரு முடிவுன்றது அது சரியானதாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே எங்கேயும் சேரல. இப்போ உடனே எங்கேயும் அவங்க சேர்ந்தாலுமே கூட அது எப்படி பார்க்கப்படும்? வருகின்ற 26 தேர்தலிலேயே நான் மக்களோடு இருப்பேன் அப்படின்றத ஒரு செய்தியில் சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்த்துருந்தேன். அப்போது 26ல் அவங்க போட்டியிட போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படி போட்டியிட்டால் யார் கூட போட்டியிடுவாங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மக்கள் குறிப்பாக மீனவ சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்காக எங்களுடைய உரிமைகளுக்காக யார் எங்களோட நிற்கிறாங்களோ அவங்களோட தான் நிற்பன்றதை சொல்லியிருந்தாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன பல பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலுமுருகன் கட்சியில் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க, அந்த டிவிக்கில் போய் இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி போலவே தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்படுது. ஆனால் அவங்க இவர்களைப் போல தனித்தான் நிற்போம், கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, ஒரு நாளும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்ற உறுதிப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் திமுகவோட கூட்டில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நம்ம எப்படி தமிழ் தேசிய கட்சியாக ஒரே மாதிரி பார்க்க முடியுன்றது அப்பாற்பட்ட கேள்வி.
இன்னைக்கு அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் வேலுமணி ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்குறாரு, 4 சீட்டோ வாங்குறாருன்னா நிச்சயமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன அந்த முக்கியமான நபர்களுக்கு அந்த சீட்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அங்கே போனால் இவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். காளியம்மாள் போன்றவங்க இன்னைக்கு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு போனாலுமே அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான சீட்டு வந்து உறுதி. கிட்டத்தட்ட நின்றாங்கன்னா வெற்றி கூட பெறலாம். ஏன்னா எல்லாவற்றையும் அந்த திராவிட கட்சிகளும் அதன் கூட்டணி கட்சிகளும் பார்த்துப்பாங்க. ஏன்னா இவங்களை போன்றவர்கள் அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தாக பார்க்கப்படுவாங்க, ஒரு நபராக பார்க்கப்படுவாங்க, ஒரு பெயராக பார்க்கப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கவனிக்கத்தக்க இடத்திலே வந்து இவங்க இருப்பாங்க. ஏன்னா அதற்கான உழைப்பு அவங்க கிட்ட இருக்குன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்று. நாம் தமிழர் கட்சிக்கு காளியம்மாள் இழப்பா என்று கேட்டால் நிச்சயமா இழப்பு தான். அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பல பெண்கள் நாம் தமிழர் கட்சி இருந்தாலுமே கூட பலரும் நல்லா பேசுறாங்க, களத்துல போய் நிற்கிறாங்க, மக்களுக்காக பேசுறாங்க, எல்லாமே ரைட். ஆனா தமிழக மக்கள் இவங்களுக்கு தான் ஒரு முக்கியமான இடத்தை வந்து கொடுத்துருந்தாங்க, உலக தமிழர்களும் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கட்சி ஒரு நபரை இது போல ஒருவங்களை வந்து கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமான ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அல்லது இணை பொதுச் செயலாளர் பதவியை நிச்சயமா திரு விஜய் அவர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கட்சியில் ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளர்ன்ற பேரில் இப்போ திரு புஷியானந்த் வந்து இருக்காரு. அதே போல் இந்த தேர்தல் மேலாண்மை இந்த பிரிவு பொதுச் செயலராக வந்து இவங்க இருக்காங்க, ஆதவர்ஜுனா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுமே ஒரு பிரிவுக்கு வந்து கண்டிப்பாக பொதுச் செயலராக போட்டாலும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை போன்றவர்கள் நிச்சயமாக ஒரு இணை பொதுச் செயலராவது இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போது நீங்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இப்போ டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய செய்திகளை வந்து ரொம்ப பிரதானமாக போடுறாங்களா, இல்லை டிவிகேவுடைய செய்திகளை பிரதானமாக போடுறாங்கன்னா டிவிகேல ஒரு சின்ன ஒருத்தர் ஒரு ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாலும் வந்து பிரதானமாக போடுறாங்க. ஏன்னா அதுதான் இங்கே கவனம் பெறக்கூடிய ஒன்றா இன்னைக்கு மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அங்கே போயிட்டு பயணிக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் கூடுதலான கவனம் இவங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு பதவியும் அங்கே இருக்கும். ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியில் பல ஒருங்கிணைப்பாளரில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் காளியம்மாள். ஆனால் அந்த கட்சியில் வந்து அண்ணன் சீமானர்களுக்கு பிறகாக அறியப்பட்ட ஒரு முகம். ஏன்னா பொறுப்புன்றது அங்கே ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நபர் எந்த அளவுக்கு செயல்படுறாரோ அவர்களுக்கான முக்கியத்துவம் அங்கீகாரமும் நாம் தமிழ் கட்சியில் கிடைக்கும். அப்படிதான் அங்கே கிடைச்சிருந்தது. இவங்க பல தேர்தலும் போட்டிட்டு இருந்தாங்க. இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் நிச்சயமாக சீட்டு கொடுப்பாங்க, பெரிய பதவியுமே வந்து கொடுப்பாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அதற்கு தகுதியான நபர் தான். ஆனால் அவர்களை நம்பிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உலக தமிழர் கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம், இந்த கூட்டம் இவர்களை என்னவா பார்க்கணும்னு இருக்கு இல்லையா. ஏன்னா இன்றைக்கு முற்றும் எதிருமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் நிற்கிறாங்க. நான் சொல்றது தனி மனிதர்களாக கிடையாது, கொள்கை ரீதியாகவே. ஏன்னா பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். அந்த பெரியாரை தினமும் பார்த்தீங்கன்னா பல்வேறு முகையில் அவரோட பிம்பத்தை வந்து உடைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்ணுன்றாங்க, திராவிடத்தை ஒழிப்பதெல்லாம் தமிழ் தேசியன்றாங்க நாம் தமிழர் கட்சி. அப்போ இதையெல்லாம் பேசிய நபர் தான், இதிலெல்லாம் வந்து பயணித்த ஒரு நபர் தான் காளியம்மாள் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க இத்தனை நாளாக தான் பேசி கொண்டிருந்த இந்த தத்துவத்தையும் நிஸ்தானத்தையும் விட்டுட்டு அவங்க எப்படி போவாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம். அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. போனாலுமே அது எப்படி பார்க்கப்படும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இவர்களுடைய பதிலை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாங்கன்றது நம்மளை புரிஞ்சிக்க முடியுது. உள்ளபடியே அவங்க எங்கே போனாலுமே அவங்களுக்கு உண்டான அந்த தனிச்சிறப்பும் அவங்களுக்கு உண்டான இடமும் வந்து எப்பவுமே கிடைக்கும். ஏன்னா திறமைசாலிகளும் அறிவாளிகளையும் வந்து யாராலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒடுக்கவோ அங்கே உடைக்கவோ முடியாது. நமக்கு வந்து திமுக மேலே பெரிய விமர்சனம், பெரிய பெரிய மாற்று கருத்துலாம் இருக்குது. ஆனால் அவங்க பேருக்காவது ஆராசா போன்றவர்கள் ஒருத்தரை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலுமே ஒருத்தரை வந்து கண்டிப்பாக வச்சுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா நிராகரிக்கப்பட முடியாத ஒரு வெற்றியை வந்து பெறக்கூடியவங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இவங்க வந்து எங்கே போக போகிறாங்க அப்படின்றத பலராலும் பேசப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. குறிப்பாக தனியாக கட்சி தொடங்குவாங்களா அப்படின்றது பலரும் கேட்டாங்க. தனியாக கட்சி தொடங்கினாலுமே கவனிக்கப்படுவாங்க தான். ஏன்னா இன்னைக்கு சில பேர்லாம் பாருங்கள், அண்ணன் சீமானை வந்து இழிவாக பேசுறதுக்காக மட்டும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நியூஸ்கார் வந்து அவங்கள கவர் பண்ணுவாங்க. அவங்க பெண்ணாக இருந்தாலும் போய் கவர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் எத்தனை பேர் அவங்க கட்சியில் இருக்காங்கலாம் தெரியல எனக்கு.
அப்படி அவங்களுக்கே அட்டென்ஷன் கிடைக்கும் பொழுது அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவராக உயர்வதற்கான எல்லா தகுதியும் வச்சிருக்கக்கூடிய இவங்க ஒரு கட்சி ஆரம்பித்தா மீடியா அட்டென்ஷன்றது வெகுவாகவே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். ஆனால் அது மட்டுமே போதுமானு கேட்டால் போதாது. ஒரு கட்சியை ரன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பணம் இங்கே தேவைப்படுகின்றது, மிகப்பெரிய படைபலம் இங்கே தேவைப்படுகின்றது, நீண்ட கால உழைப்பு இங்கே தேவைப்படுகின்றது. இப்போ இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது. அப்படி இருக்கின்ற பொழுது பணபலம் என்பது அக்கா காளியம்மா அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க, தன்னுடைய கருத்தாற்றலையும் தன்னுடைய பேச்சாற்றலையுமே நம்பி இந்த உயரத்திற்கு வந்து நின்றுருக்கக்கூடியவங்க. அப்போது கட்சி தொடங்கினாலுமே கூட பணம் இல்லாமலால் இங்கே ரன் பண்ண முடியாது. ஒரு அமைப்பாக தொடங்கினாலும் அந்த அமைப்பை வந்து ரன் பண்ணுவதற்கு பலருடைய உதவிகளும் தேவைப்படும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில் யாரிடமாவது நம்ம சமரசம் செய்வதற்கு நேரிடும். அப்போ ஒரு கட்சியில் இவங்க பயணிப்பது தான் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றா இருக்கும். அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி, அவங்க அதிகாரத்துக்கு போகணும்னு நினச்சா அதற்குமே சரி, அதுதான் சரியான ஒன்றா இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவங்க ஒரு இடத்துலேருந்து போயிட்டு திருப்பியும் வந்தால் அது சரியான ஒன்றா இருக்காது அப்படின்றது தான் பலரும் யோசிப்பாங்க. அதை தான் காளியம்மாள் அவர்களுமே யோசிப்பாங்க. நம்ம அவங்க இதுக்காக ஆசைப்பட்டு இங்கே இருக்கிறாங்க, அதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போக போகிறாங்க அப்படின்ற கருத்தை நம்ம முன்வைக்கல. அப்படி வைப்பு தான் தவறு. ஏன்னா ஒருத்தரை பற்றி தெரியாமல் பொய் சொல்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் தன்னுடைய முடிவு தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதில் உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காலதாமதம் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிலுக்குமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தாலுமே கூட இன்றைக்கு திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும், புதிய மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞருடைய நம்பிக்கை திரு விஜய் பெற்றிருக்கிறார் அப்படின்ற பல காரணங்களை அக்கா காளியம்மா அவர்கள் சொன்னாலுமே கூட அது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்படுமான்னு கேட்டால் பார்க்கப்படாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளுமே அப்படி இல்லை. ஸோ இவர்கள் தமிழ் தேசிய அரசியலோடு பயணித்தால் மட்டுமே தான் இவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா இவர்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் குறிப்பாக யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த பாதிக்கப்படுகின்ற குரலாக ஒலிப்பதற்கும் அக்கா காளியம்மாள் போன்றவர்கள் என்றுமே தேவை. அவர்கள் நல்ல முடிவு தான் எடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.